இந்த மாபெரும் காளை அடக்கும் போட்டியினை துவங்கி வைப்பதற்காக எனது ஒரே மகள், செல்ல மகள், பண்டைய நாட்டின் இளவரசி குத்தீஸ்வரி வருகிறாள். அந்த பேய் பாஸ் நம்ம வாழ்க்கையில தான் விளையாடி இருக்குன்னு பார்த்தா அந்த குத்தீஸ்வரனோட வாழ்க்கையிலயும் பல்லாங்குழியா விளையாடி இருக்கு மாட்டுக்க. எனது பண்டைய நாட்டின் மக்களே, இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் காளை அடக்கும் போட்டி துவங்க உள்ளது. மகளே குத்தீஸ்வரி, சீக்கிரமாக போட்டியினை துவங்கி வை மகளே. உத்தரவு நைனா. இந்த மாபெரும் காளை அடக்கும் போட்டியில் பங்கேற்கவிருக்கும் போட்டியாளர் பத்திரகாளி மற்றும் பண்ணு மேல இ. என்ன நம்ம பேரை முதல்ல வாசிக்கிறாங்க? அதானே நாமளா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஐயா தம்பி, வெயிட்டேஸ் ஐயா. நில்லுங்க ஐயா, நில்லுங்க. யா மொத பேரை எங்கள வாசிக்கிறீங்க? எல்லாரும் விளையாண்டதுக்கு அப்புறம் கடைசியா நாங்க விளையாடுறோம். ஏமா, இன்றைய காளை அடக்கும் போட்டியில் நீங்கள் இருவர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளீர்கள். என்னது, நாங்க 2 பேரு மட்டும்தான் கலந்துருக்கோமா? இந்த காளை அடக்கிற போட்டியில உள்ளூர்காரர்கள் எவருமே கலந்து கொள்ள மாட்டார்கள்மா. ஏன்னா இந்த காளை அடக்கும் போட்டியில் கலந்து கொண்டால் மரணம் நிச்சயம் என்று அனைவருக்கும் தெரியும். என்ன தம்பி சொல்றிய? ஏய் பயப்படாத, இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓவரா பில்டப் கொடுக்கானுவ. அந்த பேய் பாஸ் வீட்டுல அவ்வளோ பெரிய ராட்சச காளையே நாம அடக்கி இருக்கோம். இதெல்லாம் ஒரு காளையா? இதுக்கெல்லாம் வர பில்டப் வேற கொடுக்கானுவ, பில்டப். இந்த காளைய மாலையில அடக்கி மாலைய காளைக்கு மாட்டாவ விட மாட்டோம். பண்டைய நாட்டு மக்களே, இன்று நடக்கவிருக்கும் காளை அடக்கும் போட்டியின் முதல் மற்றும் கடைசி போட்டியாளர்கள் டைம் மிஷின் ஊரில் இருந்து வந்துள்ள பத்திரகாளி மற்றும் பன்மேல் ஈயை ஆரவாரத்தோடு வரவேறுங்கள். பாத்தியா, நம்ம பேரை சொன்னது கை கொட்டி சிரிக்கானுவ. இந்த கோமாளி பயலுவலுக்கெல்லாம் நாம யாருன்னு காட்டியே ஆகணும். ஏன் மகளே, டைம் மிஷின் ஊரா? அந்த ஊர் எந்த நாட்டில் உள்ளது மகளே? எந்த ஊராக இருந்தால் என்ன, எந்த நாடாக இருந்தால் என்ன, இந்த 2 கோமாளிகளும் தோல்வி அடைந்து இன்று மண்ணை கவ்வப்போவது உறுதி. சரியாக சொன்னாய் மகளே, சரியாக சொன்னாய். இன்று இந்த இருவரும் தோல்வி அடைந்து மண்ணை கவ்வப்போவது உண்மைதான். ராஜாதி ராஜ, ராஜ மாத்தாண்ட, ராஜ குலத்திலக, அரசர்க்கெல்லாம் அரசர், நமது பண்டைய நாட்டு அரசர் வளர்க்கும் காளை இப்போது நமது விளையாட்டு அரங்கத்தினை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏய் காளை வந்துட்டு இருக்குதான், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ மாட்டோட கொம்ப பிடி, நான் மாட்டோட வாழை பிடிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த காளையை எப்படியாச்சும் அடக்கிடுவோம். ஏய் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான பிளான் சொல்லிட்டு இருக்கிற, என்ன எம்மாடி ஆத்தாடின்னு இருக்கிறா? அம்மா பண்ணு மேலே பின்னாடி திரும்பி பாருமா.
என்பது காளையன் என்ற யானையின் பெயரை குறிக்கும். இந்த யானையின் பெயர் காளையன். காளையன் என்ற பெயரை காளை என்று நாங்கள் அனைவரும் செல்லமாக அழைப்போம். சொல்றிய இம்மா பெரிய யானைய காளைன்னு செல்லமா அழைப்பியலா? பெண்மணிகளே, இந்த மாபெரும் காளை யானையை இதுவரை எவருமே தோற்கடித்ததில்லை. ஒருவேளை எங்கள் நாட்டின் காளையை நீங்கள் தோற்கடித்தீர்கள் என்றால் எங்களது பண்டைய நாட்டின் அரசரிடம் நேருக்கு நேராக சந்தித்து என்ன பொருள் வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். இந்த யானை மூச்சு விட்டாலே மூணுக்கு போயிருவோம். இதுல இதை எங்க தோக்கடிக்கிறது? வேற ஏதாச்சும் பிளான்? ஏய், நீ மாட்டோட கொம்ப பிடி, நான் மாட்டோட வாழை பிடிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த காளைய அடக்கிடுவோம். என்ன பிளான் போட்டாலும் எம்மா பெரிய யானையெல்லாம் தோக்கடிக்கவே முடியாது. போட்டியின் மணி ஒலிக்கப்படட்டும், யுத்தம் தொடங்கப்படட்டும். அண்ணா, மணி அடிச்சுட்டானுவலே, இந்த யானையை என்னடி தோக்கடிக்கிறது? இப்போ பாரு என் பிளான. இந்தா யானை, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு. உனக்கு யாது இந்த வாழைப்பழம்? ஏய், போன எபிசோட்ல தானே காட்டுவாசிக கிட்ட மாட்டணும். அங்க இருந்த காட்டு குரங்கு கிட்ட இருந்த வாழைப்பழத்தை அதுக்கே தெரியாம நைஸா சுட்டுட்டேன். இப்போ பாரு, இந்த யானைக்கு வாழைப்பழத்தை கொடுத்து எப்படி ஃப்ரெண்ட் ஆரம்பாரு. இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இங்க பாரு, தோலை கூட உரிச்சு தந்திருக்கேன், நல்லா சாப்பிடு. என்ன திருப்தியா சாப்பிட்டியா? இப்போ சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நமது காளையன் அந்த இருவரையும் மிதிக்க போகிறான். யானை நம்மள மிதிக்க போகுது. சட்டுப்பட்டு அந்த டைம் மிஷினை சங்கிலியை எடு. சீக்கிரம் எடு, டைம் மிஷின் சைனா எடு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். இதோ பாக்கெட் குள்ள தான் இருக்கு, உடனே எடுக்கிறேன். டைம் மிஷின் சங்கிலியை எடுத்தாச்சு, சீக்கிரம் போயிடலாம். என்ன, யானை நம்மள மிதிக்காம திரும்ப போயிட்டு? காளையன் அவர்களை மன்னித்து விட்டு விட்டானே. நமது காளையன் இதுவரை இப்போட்டியில் கலந்து கொண்டவர்களை ஒருவரையும் உயிரோடு விட்டு வைத்ததில்லையே, இவர்களை மட்டும் எப்படி விட்டான்? அப்பாடி, ஒருவேளை வாழைப்பழத்தை கொடுத்ததுனால நம்மளை விட்டுட்டு போயிருச்சோ என்னமோ தெரியல. அப்போ இப்போதைக்கு டைம் மிஷினை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அரசர்க்கெல்லாம் அரசே, நமது காளையன் இவர்களை மன்னித்து விட்டாலும் நாம் இவர்கள் போட்டியில் தோற்றதற்காக இவர்கள் இருவருக்கும் தக்க தண்டனையை வழங்க வேண்டும் அரசே. ஆமாம் 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 ஆமாம், உத்தரவிடுங்கள் அரசரே. இந்த தோல்வியுற்ற கோமாளிகளுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க உள்ளீர்கள் என்பதை கேட்டறிய நாங்கள் அனைவரும் ஆவலாக உள்ளோம் அரசே. இந்த போட்டியில் தோற்ற இருவருக்கும் என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை எனது செல்ல மகள் பண்டைய நாட்டின் இளவரசி குத்தீஸ்வரி முடிவெடுத்து கூறுவாள்.
என் செல்ல மகளே குத்தீஸ்வரி, இவர்கள் இருவருக்கும் என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை கூறம்மா. பல்லு வளர்க்கிற பல்பொடிய மூஞ்சில ராவண மாதிரி இருக்கா, இவளுக்கு பேக்ரவுண்ட் சாங் வேறயா? அம்மாடி, இவ வேற என்ன தண்டனை கொடுக்க போறாளோ தெரியலையம்மா. போட்டியில் தோற்ற இவர்கள் இருவருக்கும் என்ன தண்டனை என்றால், என்ன நம்மள குறு குறுன்னு பாக்கா? ஒருவேளை நாம யாருன்னு இவளுக்கு தெரியுமா? முடிவெடுத்து விட்டேன். இப்போட்டியில் தோற்றதற்காக அவர்கள் கையில் இருக்கும் அந்த தங்கச் சங்கிலியை நமக்கு கொடுக்க வேண்டும். என்னது, டைம் மிஷின் சங்கிலி கொடுக்கணுமா? இத நாங்க வாங்கிட்ட கொடுத்தோம்னா பிறகு நாங்க எப்படி எந்த காலகட்டத்துக்கு போறது? ஆமா ஆமா, இது டைம் மிஷின் செயின். இத உங்ககிட்ட கொடுத்தனா பிறகு நாங்க ரெண்டு பேரும் இந்த காலகட்டத்திலே மாட்டிப்போம். அதெல்லாம் தரவே முடியாது. எங்கள் நாட்டின் இளவரசியையே எதிர்த்து பேசுகிறீர்களா? ஒழுங்காக அச்சங்கிலியை எங்களிடம் கொடுங்கள். இந்தாங்கள் இளவரசி, இனி இச்சங்கிலி உங்களுக்கே சொந்தம் இளவரசி. இந்த சங்கிலி அழகாக உள்ளது. ஒழுங்காக இந்த விளையாட்டு அரங்கினை விட்டு வெளியேறுங்கள். ஐயா மொட்டை தம்பி, அந்த சங்கிலியை கொடுங்க ஐயா, அப்பதான் நாங்க டைம் மிஷின்ல எங்க ஊருக்கு போக முடியும். அந்த சங்கிலியினை மறந்து விடுங்கள். இனி அது எங்கள் இளவரசிக்கே சொந்தம். சீக்கிரம் ஓடுங்கள் இவ்விடத்தை விட்டு. போறோம் போறோம். செல்லுங்கள் செல்லுங்கள். இப்படி கையில இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து பொடுங்கி விட்டுட்டானுவலே. அந்த டைம் மிஷின் செயின் இல்லாம நம்மளால மறுபடியும் அந்த காலகட்டத்துக்கு போகவே முடியாது. அதுவும் இல்லாம நாம தேடி வந்த குத்தீஸ்வரர் தம்பியையும் காணோம்.